கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தை இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. தேவனுடைய பெரிதான கிருபையினால் பாதி வருஷத்தை நம்ம முடித்து அடுத்த பாதிக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த 6 மாதத்தை நம்ம திரும்பி பார்த்தோன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. நான் திரும்பி பார்க்குறேன், எவ்வளவு பலவீனங்கள், சோர்வுகள், எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி இந்த 6 மாதங்களை தேவன் கடக்க செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திற்காகவும் இந்த அடுத்த பாதிக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துலையும் நேற்று தினத்தில் நான் ஜெபிச்சுன்னு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் நினச்சி பார்த்தேன், 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம தாண்டிட்டோமே. எப்படி தாண்டினோம்? இந்த அடுத்த 6 மாதம் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு நினைக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, ஏசாயா எழுதின புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். அந்த வசனத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கேளுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இந்த 6 மாதம் உங்களை நான் எப்படி ஏந்தினேனோ, நான் எப்படி உங்களை சுமந்தேனோ, எப்படி உங்களை தப்புவித்தேனோ, அதே போல் இனியும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் நீங்கள் ஒரு பெரிய பாரம் கவலை அடைய தேவையில்லை. நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் வலது கையை பிடித்து உங்களை தாங்குகிறேன். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த 6 மாதத்தை எப்படி தாண்ட நமக்கு கர்த்தர் உதவி செய்தாரோ, அதே மாதிரி இனியுள்ள எல்லா காலங்களிலும், அது வந்து வார்த்தை பாருங்களேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன், உங்கள் நரை வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி உங்களுக்கும் செய்வேன். செய்து வந்தேன். எங்கே செய்து வந்தார், யாருக்கு செய்து வந்தார்னு பார்க்கும்போது, சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 25வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்கன்னு சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த பாதைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் ஒரு தயக்கமான, ஒரு இக்கட்டான, ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில், இல்லை ஒரு பலவீனமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதுவரை உங்களை தாங்கினல்ல, இனிமேல் தாங்க. நான் இதுவரைக்கும் உங்களை நடத்தினல்ல, இனிமேல் நடத்துவேன். நான் முதிர் வயது வரைக்கும், நரை வயது மட்டும் அப்படி செய்வேன்னு சொல்கிறாருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார் பாருங்களேன். நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். எல்லாருக்கும் அந்த கிருபை இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் இல்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் பார்க்கல. கர்த்தர் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்கணும். நம்ம கடந்து செல்கிற அந்த பாதை, நம்ம வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில் நீதிமானாக நம்ம காணப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கண் பார்வை, வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நாம் வாழும் பொழுது நீதிமான் நரை வயது மட்டும் கைவிடப்பட மாட்டார், முதிர் வயது மட்டும் கைவிட மாட்டார். இந்த நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையில் இது சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் குறித்து கலங்காதீங்க. கர்த்தரை உறுதியாக பிடிச்சிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரி பண்ண வேண்டிய காரியங்கள், நீதி குறைவாக எந்தெந்த இடத்துல, எந்தெந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் நீதி குறைவாக இருக்கிறதோ
ஒருவேளை பேசுகிற வார்த்தைகளில், நீங்கள் நடந்துக்கிற செயல்களில் எந்த இடத்துல உங்களுடைய நீதி அநீதியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை சரி பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.